ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிசெண்டிங் சேனல் பேட்டர்னுக்கு வந்து ஒரு நிஃப்டி டே ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். நிஃப்டி டே ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு லோயர் லோ, லோயர் ஹை கிரியேட் ஆச்சுன்னா டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன்ற மாதிரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ கொடுத்துருக்கு, ஒரு ஹை, அண்ட் தென் இங்கே லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் ஹை, அண்ட் தென் லோயர் லோ, லோயர் ஹை. ஸோ தென் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த இடம் பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து ஒரு ரிவர்சலுக்கான ஒரு சான்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த டபுள் பாட்டமும் எடுத்திருக்கு நிஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். டபுள் பாட்டம் எடுத்துட்டு மூவ் ஆகுதுன்ற மாதிரி. ஸோ நாங்கள் அதுக்கான இதுவும் கொடுத்துருந்தோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கான டார்கெட்டாக அந்த டபுள் பாட்டம் எடுத்தால் எங்கே மூவ் ஆகும் நிஃப்டி டேலன்றத அதை நீங்கள் அந்த வீடியோவை பாருங்க, நான் அதில் டேக் பண்ணுறேன். இப்போ இதில் டிசெண்டிங் சேனல் பேட்டர்னில் மூவ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிருக்கு. பட் இது வந்து கிளியரான புல்லிஷா அப்படின்றத ஒன்றும் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியும். இதுக்கு மேலே வந்து ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த கரெக்ஷன் ஆகிட்டு அகைன் வந்து இது திரும்பியும் வந்துட்டு கீழே வரதுக்கான சான்சஸும் நிறையா இருக்கும். ஸோ அதனால் இது பிரேக் பண்ணுற வரைக்கும் இது மூவ் ஆகிட்டு இருக்கும். இது கூட நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். பட் இது மூவ் ஆகி மேலே போயிடுச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்டு கிளியராக வந்து சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி வேறு பேட்டர்ன் ஒன்று கிரியேட் ஆகுனது நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தா டிசெண்டிங் பார்த்துருந்தோம். இது வந்து அசெண்டிங். இது அசெண்டிங் கண்டினியூஷனில் ஃபர்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கொடுத்துருக்கு. இந்த இடம் வந்து ஒரு ஹை, இந்த பேட்டர்னுடைய ஹை, அண்ட் தென் திருப்பியும் வந்து ஹையர் ஹை கொடுத்துருக்கு. இது ஹையர் லோ, இதுவும் ஹையர் லோ, இது ஹையர் ஹை கொடுத்துருக்கு. தென் இந்த இடம் ஹையர் லோ, இப்படியே ஹையர் லோ போயிட்டு இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நான் சொன்னது, கண்டினியூஷன் கொடுக்கும். ஸோ அசெண்டிங் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகணுன்ற மாதிரி கிடையாது. இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆகணும். அதில் நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லு பிரேக் அவுட் ஆகணும்னு மேக்ஸிமம் வெயிட் பண்ணுவோம். அசெண்டிங்கில் போனாலே வந்து செல்லு பிரேக் அவுட் ஆகணும். அப்படி ஒரு ரூல் கிடையாது. மேலே வந்து கண்டினியூஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த இடம் ஜாகிரதையாக பார்க்கணும். இது கண்டினியூஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ரிவர்சல் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக வந்து புல்லிஷ் ரிவர்சல் ஆகிடுச்சு. அண்ட் தென் வேறு ஒரு இது இங்கே ஒரு அசெண்டிங் ஒன்று கிடச்சிருக்கு. அதே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிளியராக இது டிசெண்டிங் கிடச்சிருக்கு. இந்த டிசெண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் கண்டினியூஷன் ஆகலை. டிசெண்டிங் கண்டினியூஷன் ஆகாத இந்த இடம் சொன்னால் நல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல புல்லிஷ் லெவல் கொடுக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு. இந்த இடம் கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புல்லிஷ் லெவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் கட் ஆகி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டு இருந்தது, இது லோ கொடுத்துட்டு இருக்கு, லோயர் லோ கொடுத்துட்டு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், லோயர் லோ. இங்கே பிரேக் அவுட் ஆனது. பட் இது வந்து ஒரு கிளியரான புல்லிஷ் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. பட் புல்லிஷ் ரிவர்சலுக்கான இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடம் கட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது புல்லிஷ் ட்ரெண்டு மூவ் ஆயிருக்குன்றத நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். ஒன்றும் நிறைய டூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஆட் ஆன் பண்ணிட்டு தான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும். பட்டு ஜஸ்ட் எங்கே பை பண்ணணும், செல் பண்ணணும் மாற்றி மாற்றி பண்ணுறதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சேனல் பேட்டர்ன் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்க ஏர்ன் பண்ணாட்டினா கூட பரவாயில்ல, லாஸ் பண்ணுறத முடிஞ்ச வரைக்கும் நம்ம தடுப்போம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.